நீலமலை தொலைக்காட்சி நேயர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தம் மகிழ்ச்சி அடைகிறேன். கவியரசு கண்ணதாசன் திரை உலகத்தில் பாடல் எழுதுவதற்கே என்று பிறவி எடுத்த பாடல் சக்கரவர்த்தி என்று கூட சொல்லலாம். ஒரு பாடலை எப்படி எழுத வேண்டும், அந்த பாடல் வரிகள் எப்படி அமைய வேண்டும், அந்த பாடல் வரிகள் அமைந்தால் அதை பாடகர் பாடுகின்ற போது இந்த பாடலை கேட்கின்ற ரசிகர்கள் எந்த அளவுக்கு இந்த பாடலை உணர்ந்து உன்னிப்பாக கவனித்து கேட்பார்கள் என்ற சூசக மந்திரத்தை அறிந்தவன்தான் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் எழுதாத தொடாத கருத்துக்களே இல்லை என்று சொல்லலாம். வள்ளுவன் சொன்ன அந்த கருத்துக்களை எளிமைப்படுத்தி பாமரர்களும் படிக்காதவர்களும் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுகின்ற அளவிற்கு கவிதை நயத்தை எளிமைப்படுத்தியவன் கண்ணதாசன் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட கண்ணதாசனுடைய பிறந்த நாள் இன்றைக்கு 87வது பிறந்த நாளை கண்ணதாசனை மறக்காமல் நீலமலை தொலைக்காட்சி நினைவு கூறுகிறது. இந்த கண்ணதாசனுடைய பாடல்களை நாம் இந்த ஒரு மணி நேரத்தில் சொல்லிவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் அத்தனை கருத்துக்களை சொன்னவன் தான் கண்ணதாசன். இருப்பினும் இந்த ஒரு மணி நேரத்தில் கண்ணதாசனுடைய சில மணி துளி பாடல்களை மட்டும் இப்போது பார்க்கவிருக்கிறோம். இதில் கண்ணதாசனுடைய முதல் பாடலாக கண்ணதாசனே பாடுவதாக கண்ணதாசனுடைய வரலாறையே சொன்னதாக இந்த பாடல் அமைந்திருக்கும். ரத்த திலகம் என்ற திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்திரி நடித்த திரைப்படத்தில் கண்ணதாசனை எழுதி கண்ணதாசனை பாடுகின்ற காட்சிகளாக திரையில் அமைந்திருக்கும் இந்த பாடல். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணையிருப்பு என்று ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, கோலமையில் என் துணையிருப்பு என்று பாடியிருப்பார் கண்ணதாசன். இந்த கோப்பையும் இந்த கோல மயிலையும் கூட வேறு விதமாக பலர் சொன்னார்கள். ஆனால் அதற்கு அர்த்தமே வேறு என்று பாடி காட்டியவன் கண்ணதாசன். இந்த பாடல் வரிகளிலே இறுதியிலே சொல்லுவான், படைப்பதனால் எனக்கு மரணமில்லை. இந்த பாடல்களையும் கதாபாத்திரங்களையும் கதைகளையும் படைப்பதனால் எனக்கு மரணமில்லை, என்றுமே நான் உங்களோடு வாழ்ந்திருப்பேன் என்ற கருத்தை எல்லாம் சொல்லி எழுதி கண்ணதாசனே பாடுவதாக அமைந்திருக்கும் இந்த பாடலை முதலில் பார்க்கிறோம். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு, இசை பாடலிலே என் உயிர் துடிப்பு, நான் பார்ப்பதெல்லாம் அழகின் சிரிப்பு. கண்ணதாசன் பாடல் எழுதுவதோடு மட்டுமல்லாமல் சில படங்களிலே பாடல்கள் காட்சிகளிலே வருவதும் உண்டு. அதை போல ஒரு இரு படங்களிலும் நடித்திருக்கிறார் கண்ணதாசன். கருப்பு பணம் என்ற ஒரு படத்தை தயாரித்து அதற்கு கதை வசனம் எழுதி அந்த படத்தில் கதாநாயகனாகவும் கண்ணதாசன் நடித்திருக்கிறார். கருப்பு பணம் என்ற திரைப்படத்திலே கண்ணதாசனுடைய கதாநாயகனோடு கதை வசனத்தோடு வெளிவந்த ஒரு திரைப்படம் கருப்பு பணம். இந்த கருப்பு பணம் திரைப்படத்தில் கூட ஒரு அழகான பாடல், எல்லோரையும் மகிழ்வூட்டும் பாடலாக ஒரு பாடலை எழுதி அந்த பாடல் காட்சியிலும் கண்ணதாசனை நடித்திருப்பார். ஆமா, இந்த பாடல் காட்சியிலும் கண்ணதாசனை நடித்து அந்த பாடலை பாடுகின்ற போது நாம் கேட்கின்ற போது அந்த பாடல் நம்மை மகிழ்வூட்டுகிறது.
எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், இங்கு இல்லாமை என்ற நிலை மாற வேண்டும் என்று எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இல்லா நிலை மாற வேண்டும் என்று கண்ணதாசன் பாடிய இந்த பாடல். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். கண்ணதாசன் பாடல் எழுதுவதில் மிக கவனத்தை செலுத்தக்கூடியவர் கண்ணதாசன். இயக்குனராகட்டும் அல்லது தயாரிப்பாளராகட்டும் அல்லது கதை வசனகர்த்தாவாக இருக்கட்டும், அந்த கதையை சொல்லுகின்ற போது அந்த கதையை சொல்லி இந்த கதையிலே இந்த இடத்திலே இந்த ஒரு பாடல் வேண்டும் என்று கதையை அவரிடம் சொன்னால் போதும். அந்த இடத்தில் என்ன சம்பவம் வருகிறது, அதிலே அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கிறது, அந்த கதாபாத்திரத்திலே அந்த கதையிலே இந்த பாடலை எப்படி சொல்ல வேண்டும் என்று அறிந்து புரிந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய கவிஞர்களில் மாபெரும் கவிஞன் கண்ணதாசன். வசந்த மாளிகை, அந்த வசந்த மாளிகை திரைப்படத்தில் அத்தனை பாடல்களுமே கண்ணதாசன் தான். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்புக்கு மணிமகுடம் சூட்டிய வசந்த மாளிகை திரைப்படம், டி ராமநாயுடு தயாரித்து திரைப்படம், பிரகாஷ் ராவ் இயக்கிய திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன் பலர் எண்ணத்தில் நீந்துகிறேன் ஏன் ஏன் என்றொரு பாடல். அந்த பாடலில் கூட கண்ணதாசன் குடித்து விட்டு ஆடுவதை போல வருகின்ற பாடலில் கூட ஒரு வரியை வைத்திருப்பான். கொக்குக்கு தேவை கூறிய மூக்கினில் சிக்கிடும் மீன் மட்டுமே, அதன் தேவைகள் வாழட்டுமே. ஒரு கொக்குக்கு தேவை என்ன? ஒரு மீன் மட்டும். அந்த மீன் கிடைத்து விட்டால் அந்த கொக்குக்கு அன்றைய வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை, அதனுடைய தேவைகள் வாழட்டும் என்று அந்த குடித்து விட்டு ஆடுகின்ற பாடலில் கூட ஒரு வரியை வைத்திருப்பான். இப்படி அந்த படத்தில் இருக்கும் அத்தனை பாடல்களுமே சொல்லிக் கொண்டு போகலாம். அதில் அழகான பாடலை விட கருத்தான பாடல் என்று சொல்லலாம். யாருக்காக, இது யாருக்காக, இந்த மாளிகை வசந்த மாளிகை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பும் டி.எம். சௌந்தரராஜனுடைய அந்த குரலும் கண்ணதாசனுடைய கவிதை வரிகளும் விளையாடி இருக்கும் இந்த பாடலில். எழுதுங்கள் அவன் கல்லறையில் இரக்கமில்லாதவன் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. பெண்கள் காட்டும் அன்பு என்பது பித்தனாக்கி அடைய வைப்பது. மட்டும்தான் கண்ணதாசனுடைய பாடல்கள் பேசப்பட்டதா, எழுதப்பட்டதா, பாடப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. மக்கள் திலகம், மக்கள் திலகத்துக்கு கூட ஏராளமான பாடல்கள் கண்ணதாசன் எழுதி குவித்திருக்கிறார். நாடோடி மன்னன் திரைப்படம் கூட கதை வசனம் யார் என்று சொன்னால் கண்ணதாசன் தான். கண்ணதாசனுடைய வசனங்கள் தான் அன்றைக்கு நாடோடி மன்னன் திரைப்படத்திலே எழுதப்பட்டது. அந்த நாடோடி மன்னன் படத்தினுடைய வசனங்கள் இன்றைக்கும் கண்ணதாசனுடைய பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. மாடியிலே இருந்து மக்களை கவனிப்பவர்கள் நாங்கள் அல்ல, மக்களோடு மக்களாக நின்று மாளிகையை கவனிப்பவர்கள். கூர்மையான வசனம் கண்ணதாசனுடைய வசனம். இப்படி வசனங்களை புரட்சி தலைவருக்கு எழுதியதோடு மட்டுமல்லாமல் பாடல்களையும் எழுதியிருக்கிறார். பாசம் என்ற திரைப்படம் டி.ஆர். ராமண்ணா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்த திரைப்படம். புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். மக்கள் திலகம் கொடுத்து கொடுத்து கரம் சிவந்த எங்கள் தங்கம் எம்.ஜி.ஆர். அவர்கள் வித்தியாசமான தோற்றத்தோடு தோன்றி நடித்த ஒரு திரைப்படம். அந்த படத்தில் கூட
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலில் காண்பிக்கின்ற போது இந்த பாடலை போட்டிருப்பார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்ததும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. இந்த பாடல் இப்போது உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. கண்ணதாசன் மனிதனுடைய வாழ்க்கை அப்படியே கசக்கி பிழிந்து மனப்பாடமாக்கி அதை ஏட்டிலே எழுதி வைத்திருப்பான். அதை பாட்டிலும் சொல்லி வைத்திருப்பான். ஏட்டில் எழுதி வைத்து அதை பாட்டிலும் சொல்லி வைத்திருப்பான் கண்ணதாசன். கண்ணதாசன் மறைந்து பல ஆண்டுகள் கடந்தாலும் இன்றைக்கும் அந்த கவியரசு கண்ணதாசனை மறக்க முடியுமா? மக்கள் அவன் பாடல்களைத்தான் மக்களிடமிருந்து பிரிக்க முடியுமா? முடியாத அளவுக்கு அவனுடைய பாடல்கள். ஆண்டவன் கட்டளை PS வீரப்பா தயாரித்து K சங்கர் திரை உலகத்தில் மாபெரும் ஒரு இயக்குனராக, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் இருவருக்கும் ஒரே நேரத்தில் படத்தை இயக்கி வெற்றி கண்டவர். புரட்சி தலைவருக்கு பணக்கார குடும்பம் என்ற ஒரு திரைப்படம், அதே நேரத்தில் ஆண்டவன் கட்டளை என்ற ஒரு திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இந்த இரு படங்களையும் தயாரித்து அந்த K சங்கர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஆண்டவன் கட்டளை. இந்த ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல், மனிதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லுகின்ற பாடல். அதோடு மட்டுமல்லாமல் ஆறுபடை வீடு, முருகனுடைய ஆறுபடை வீடுகளையும் இணைத்து அந்த ஆறுபடை வீடுகளையும் முருகனுடைய ஆலயங்களையும் காண்பித்து இந்த படத்தை அழகாக இயக்கியிருப்பார் இயக்குனர் சங்கர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அற்புதமாக நடித்திருப்பார். ஆறு மனமே யாரு, இந்த ஆண்டவன் கட்டளை யாரு, நீண்ட மனிதன் வாழும் வகை தெய்வத்தின் கட்டளை யாரு. இந்த பாடல் இப்போ இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து உங்களுக்காக வழங்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்